அதோட எதுக்கு எடுத்தாலும் நிதி இல்லைங்கிறார். ஆனா திரு கருணாநிதி அவர்களுக்கு கடல்ல பேனா வைக்கிறதுக்கு 83 கோடி நிதி இருக்குது. நாங்க ஏற்கனவே சொன்னோம், திரு கருணாநிதி அவர்களுக்கு நினைவு மன்றம் கட்டினீங்க, சரி, தலைவர் முதலமைச்சர் வந்து கட்ட ரைட். இன்னைக்கு பேனா போய் கடல்ல வைக்கணுமா? எழுதாத பேனாவை எங்க வச்சா என்ன? தரையிலே வச்சிருக்கலாமே. ஏன் அவருடைய நினைவிடத்துக்கு முன்னாடி ஒரு 2 கோடியில் வைங்க. மீதி இருக்கிற 81 கோடி ரூபாய் எழுதுற பேனாவை அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு கொடுங்க. மாணவர்களை பாராட்டுவாங்க. யாருடைய பணத்தை எடுத்து நீங்க செலவு செய்யறீங்க? உங்களுடைய தந்தைக்கு புகழ் வர வேண்டும் என்று நீங்கள் எண்ணினா அது உங்களுடைய பணத்தில், கட்சி பணத்தில் எடுத்து செலவு பண்ணுங்க. நிறைய கட்சி பணம் இருக்குது உங்களுக்கு, அந்த பணத்தில் எடுத்து செலவு பண்ணுங்க. யார் வேணாம்னு தடையே கிடையாது. ஆனால் அரசாங்க பணத்தில் இருந்து இதற்கு தேவையற்ற செலவை செய்வது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்று, எதுக்கு எடுத்தாலும் குழு அறிவிப்பார், உடனே ஒரு குழு போட்டுருவார். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி வந்த பிறகு, விடியா திமுக அரசு, திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட அரசு வந்த பிறகு 52 குழு போட்டிருக்குது. இனிமேல் திமுக அரசாங்கம் குழு அரசாங்கம் என்பதுதான் இதற்கு பேர். குழு போட்டு அதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். குழு போட்டு அந்த குழுவுக்கு ஒரு குழு போட போறார். அது ஒண்ணுதான் பாக்கி. அதே போல அண்மையில் இலாம்பாக்கம் பேருந்து நிலையம் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுக ஆட்சி வந்தது. இந்த 2.5 ஆண்டு காலத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு காலதாமதம் ஆக்கி இப்பொழுது நிறைவேற்றப்பட்டு, அது தைப்பொங்கல் என்று வேக வேகமாக அறகுறையா இருக்கும் போதே திறந்துட்டாங்க. இதனால் வெளியூருக்கு செல்கின்ற பயணிகள் கடும் அவதிக்குள்ளானாங்க. எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தோம், பத்திரிகையிலையும் பார்த்தோம். எதுக்கு அவ்வளவு அவசரமா தூக்குறீங்க? அதுவும் தைப்பண்டிக்கும் போது எல்லா சென்னையில் இருக்கிற மக்கள் எல்லாம் பல்வேறு இடங்களில் வந்து வசித்துக் கொண்டிருக்கிறாங்க, வேலைவாய்ப்பில் இருக்கிறாங்க. அவரெல்லாம் சொந்த ஊருக்கு போகணும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் திறக்க வேண்டிய அவசியம் என்ன? எல்லா பணியும் நிறைவு பெற்ற பிறகு அப்புறமேட்டு அந்த பேருந்து நிலையத்தை துவக்குங்களேன். யார் வேண்டானா? இன்னும் 2 வருஷம் உங்களுக்கு ஆட்சி இருக்குதுல்ல, அதுக்குள்ள ஒரு பயம், எங்கேயாவது ஆட்சி போயிருமா அப்படின்னு அச்சத்தின் அடிப்படையில் தான் திறந்திருப்பான்னு நான் எண்ணுறேன். அண்மையில் திமுக மாநில 2வது இளைஞர் மாநாடு சேலத்தில் பெத்தநாயக்கம்பள்ளியில் நடத்தினாங்க. ஏன்னா சேலம் என்றால் அதிமுக கோட்டை, அதை எவரால் அசைக்க முடியாது. அம்மா இருக்கும்போது, தலைவர் இருக்கும் போதும் கோட்டை, அம்மா இருக்கும் போதும் கோட்டை, அம்மா மறைவுக்கு பிறகு அதிமுக கோட்டை. 11 சட்டமன்றத்தில் 10 சட்டமன்றத்தில் வென்ற கட்சி அதிமுக கட்சி. அங்க வந்து திரு ஸ்டாலினுடைய அறிவுரின் பேர்ல இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற, திமுகவுடைய இளைஞர் மாநில செயலாளர் இருக்கிற திரு உதயநிதி ஸ்டாலின் சேலத்தை தேர்ந்தெடுத்து அதுக்கு ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சரை அவருக்கு நியமித்து அங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க. திமுக மாநில இளைஞர் மாநாடு நடத்தினாங்க. அதுல நடந்த வேடிக்கை கூத்து என்ன தெரியுமா? உங்களுக்கு எல்லாமே பத்திரிகை ஊடகத்தில் பார்த்திருப்பீங்க. அதுக்கு முன்பு ஸ்டாலின் பேசுறார், அந்த இளைஞர் மாநாட்டில் பேசுறாரு, அதுக்கு முந்தியும் பேசுறாரு அந்த மாநாட்டை பத்தி. அப்ப சொல்றாரு, இந்திய கூட்டணிக்கு இது ஒரு முன்னோட்டமாக இருக்குன்னு சொன்னார். திமுக இளைஞர் மாநில மாநாடு இந்திய கூட்டணிக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் சொன்னார். உண்மைதான். அந்த இளைஞர் மாநாட்டில் சீட்டாடுற காட்சி பார்த்தோம், மது அருந்துற காட்சி பார்த்தோம், குத்தாட்டம் போடுற காட்சி பார்த்தோம். அதுக்கு மேலாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று 2021 பொது தேர்தலில் இன்றைய முதலமைச்சர் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு வெளியிட்டார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று எல்லா பொதுக்கூட்டத்திலும் பேசினார். அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினும் பேசினாங்க. அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு 6 மாசமா நடைமுறைப்படுத்த முடியல. பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். அந்த ரகசியமும் என்னன்னு கடைசி வரைக்கும் தெரிவிக்கல. அதுக்கு பிறகு ஒரு கையெழுத்துல ரத்து செய்யப்படும் என்று சொல்லிவிட்டு சுமார் 50 லட்சம் பேர் கையெழுத்திட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சரி, 50 லட்சம் கையெழுத்து வாங்கியாவது முறையா போய் ஜனாதிபதி கொடுத்தாங்கன்னா அதுவும் இல்லை. அந்த சேலத்தில் நடந்த இளைஞர் மாநாட்டில் கொண்டு வந்து அதை வச்சு அழகு பார்த்து பிறகு
கையெழுத்து போட்ட அந்த அட்டைகள் எல்லாம் காட்டிலே பறக்க விட்டு காலிலே மிதிவிட்டு குப்பை தொட்டிக்கு போன காட்சி தான் பார்க்க முடியுது. இவரெல்லாம் நீட் தேர்வை ரத்து செய்கின்றவர்கள். இதற்கு திமுக கூட்டணியில் அங்க வைக்கிற கட்சிகள் எல்லாம் வேக வேகமாக கையெழுத்து போட்டாங்க. அவருடைய கையெழுத்தெல்லாம் அந்த இளைஞர் மாநாட்டில் சிதறி போய் மிதிவிட்டு குப்பைக்கு போன காட்சியை மக்கள் எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்தாங்க, பத்திரிகையில் பார்த்தாங்க, சமூக வலைதளங்களில் கூட பார்த்தாங்க. அதை கூட சில பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் காண்பிக்கவே இல்லை. பயம். இங்க இருக்கிற பத்திரிகைலாம் எடுப்பாங்க, அழகா எடுப்பாங்க, ஃபுல்லா எடுப்பாங்க, ஆனா போட மாட்டாங்க. இனியாவது போடுங்கப்பா. தொலைக்காட்சியுடைய தர்மம், பத்திரிகையுடைய தர்மம் நிலைநாட்டுங்க. ஏன் பயப்படுறீங்க? அண்ணா திமுக ஆட்சி நான் முதலமைச்சர் இருந்த பொழுது எப்படியெல்லாம் எங்களுடைய ஆட்சி விமர்சனம் செஞ்சீங்க. உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தோம். மக்களுடைய பிரச்சனை யாராக இருந்தாலும் தெரிவிக்கலாம். அப்பதான் அதை சரி செய்ய முடியும். ஒரு நல்ல அரசாங்கம் இருந்தால் ஒரு நாணயத்துக்கு இரு பக்கம் போல எதிர்க்கட்சி சொல்லுவதை கேட்க வேணும். எதிர்க்கட்சி போடுகின்ற மீட்டிங்க்கு தடை பண்ணக்கூடாது. போய் நீதிமன்றத்துக்கு போய் அங்க அனுமதி வாங்கி இந்த கூட்டத்தை நடத்துறோம். கேவலமா இருக்குது. தில்லு திராணி வேணும் எதுக்கிறதுக்கு. ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் எத்தனை போராட்டங்கள் நடந்தது தமிழகத்திலே. அத்தகைய அனுமதி கொடுத்தோம். ஒரு நாட்டு சுதந்திர நாடு, ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரம் உண்டு. ஜனநாயக முறைப்படி விமர்சனம் செய்வதற்கு உரிமை உண்டு. ஒரு ஆட்சியில் ஏற்படுகின்ற கோளாறுகள், பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுவது எதிர்க்கட்சியுடைய கடமை. அதை நிறைவேற்றுவது ஆளுங்கட்சியுடைய கடமை. இந்த ஆட்சியில் மிகப்பெரிய தவறு நடந்துகிட்டு இருக்குது, ஊழல் நடந்துகிட்டு இருக்குது, அதை எடுத்து சொல்வதற்கு இந்த கூட்டம். இதை நீங்கள் தடை செய்கிறது. காவல்துறை வச்சு அனுமதி கொடுக்க மறுக்குது. பிறகு நாங்கள் நீதிமன்றம் போய் அனுமதி வாங்கி இந்த கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் தொலைக்காட்சியில் போடுங்க, பத்திரிகையில் போடுங்க.